இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தமிழ் சினியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிருங்க. ராஜாராணி சீரியலோட 41வது எபிசோட். கார்த்திகோட அம்மா ஒண்ணுமே சாப்பிடாத நினைச்ச செம்பா அவங்களுக்கு பாலும் பிஸ்கட்டும் எடுத்துட்டு போறாங்க. அவங்கள பார்த்து ஆத்திரத்துல கார்த்திகோட அம்மா தட்டி விடுறாங்க. தட்டி விட்டுட்டு கோபத்துல பேசுறாங்க. வீட்டுக்கே பால் ஊத்திட்டு இப்ப எனக்கு பால் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது எல்லாத்தையும் பேசுறாங்க. இதை கண்டு செம்பா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அவங்க அப்பா ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறாங்க. உடனே செம்பா அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இதுக்கு உன் கையால கொஞ்சம் எனக்கு விஷம் கொடுத்துருக்கலாம். இவ கையாலே நான் காலம் முழுக்க சாப்பிடுவேன்னு நினைச்சிங்களா? அது முடியாது. அதுக்கு நான் விஷம் சாப்பிட்டு செத்து போயிருவேன். இங்க இருந்து போ சொல்லுங்க இவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க. செம்பா அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கோபத்துல அந்த இடத்த விட்டு அவங்க போயிடுறாங்க. உடனே செம்பா அழுதுகிட்டே கீழே தட்டி விட்டதை கிளீன் பண்றாங்க. அவங்க அப்பா பார்த்துட்டு நினைக்கிறாங்க, பெரியயா உங்களுக்கு என்னாலதான் கஷ்டம், இனிமேல் நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டே ரூமுக்குள்ள போயிடுறாங்க. ரூமுக்குள்ள போன செம்பா நடந்ததை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. பின்னாடி வினோ வராங்க. வினோ வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க, செம்பா அழுதுகிட்டே இருக்காளே, நல்லா அழு செம்பா, அப்பதான் உன் மனசுல உள்ள பாரம் எல்லாமே இறங்கும். உன்னை சமாதானம் பண்ண யாராலையுமே முடியாது. நீயே தான் சமாதானம் ஆயிட்டு புரிஞ்சுட்டு இங்க வாழ தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திகோட அப்பா சோகத்துல உட்காந்துருக்காங்க. அப்ப கார்த்திகோட சித்தப்பா வராங்க. அவங்க கிட்ட கேட்காங்க, கார்த்திக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சித்தப்பா சொல்றாங்க, அவன் அங்க உட்கார்ந்து இருக்கான், அவன்கிட்ட நான் பேசினேன், சரியாயிருவான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கார்த்திகோட அப்பா சொல்றாங்க, எங்க அவன் சரியாவான், அவனை பத்தி எனக்கு தெரியும், செம்பாவை பத்தி எனக்கு தெரியும், எல்லாரும் இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்காங்களே, நம்ம ஆக வேண்டியதை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க சித்தப்பா என்னாச்சு அண்ணா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சொல்றாங்க, இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே அவங்கள வெறுத்து ஒதுக்குறாங்க. அதுக்காக நடக்க வேண்டிய சம்பிரதாயத்தை எல்லாம் அப்படி விட்டுற முடியுமா? நம்ம அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லைன்னு நினைச்சிருவாங்க. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் ஆக வேண்டியது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அவங்க சித்தப்பா சொல்றாங்க, நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, இப்போதைக்கு இது வேண்டாம். ஏன்னா இது நம்ம பிள்ளைங்க, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணல, எதிர்பாராத விதமா நடந்தது. செம்பாவுக்கு கார்த்திக் தான் புருஷனா வருவான்னு அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டா. அதே போல கார்த்திக் திவ்யாவை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்கள ஒரே நாள் நைட்டு எப்படி ஒரே ரூம்ல வச்சு பூட்டி வைக்கிறது? அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும், அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும், அவங்க நம்ம பிள்ளைங்க தானே, அவங்க மாறி மனசு மாறினதுக்கு அப்புறம் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரூம்ல அழுதுகிட்டு இருக்கிற செம்பா அப்படியே கண்ணை மூடி தூங்கிடுறாங்க. அப்ப அவங்களோட கனவுல சஞ்சய் அவங்கள துரத்துற மாதிரியும் அவங்க கார்த்திகோட பின்னாடி ஒளிஞ்சுக்கிற மாதிரியும் கனவு காங்குறாங்க. இதை கண்டு பயந்து முழிச்சிடுறாங்க. ஐயோ கடவுளை, ஏன் இந்த கனவு திருப்பி திருப்பி வருது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயப்படுறாங்க. இப்படிலாம் வரக்கூடாது, எனக்கு கார்த்திகையா பக்கத்துலயே எனக்கு நிக்க தகுதி இல்லை, நான் எப்படி கார்த்திகையாட்ட உதவின்னு சொல்லிட்டு போவேன், என்ன நடக்குது என்ன சுத்தின்னு தெரியலேன்னு சொல்லி புலம்புறாங்க. உங்களுக்கு ஏதாவது நான் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இந்த வீட்டை விட்டு நான் முதல்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்காங்க. ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட நகை எல்லாத்தையுமே கலட்டி ஒரு சின்ன பார்சல் மாதிரி பண்ணி வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டோட பால்கனில நின்றுட்டு கார்த்திக் திவ்யாவை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. திவ்யா அந்த இனிஷியல் போட்ட செயினை வாங்கினதும் கேங்கிற ஞாபகம் என் கூட இருக்கணும், அதுக்காக தான் அந்த செயினை வாங்கினேன்னு சொன்னதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் செம்பா எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெட்டியில இருந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக் கிஃப்ட் பண்ண அந்த பெண்ணும் வருது. உடனே பெண்ணை பார்த்துட்டு அழுகுறாங்க. நீங்க நான் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக இந்த பெண் வாங்கி கொடுத்தீங்க, ஆனா நான் எதுவுமே பண்ணல, நான் அந்த பெண் வச்சுட்டு என்ன கலெக்டருக்கா படிக்க போறேன், எனக்காக நீங்க வாங்கி கொடுத்த எதுவுமே செட் ஆகல, நான் நினைச்சதும் நடக்கல, என்னோட அதிர்ஷ்டம், அதனால இந்த பேனா வச்சு இன்னொன்னு நான் எழுத போறேன், உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுத போறேன் அப்படின்னு சொல்லி எழுத போறாங்க. லெட்டர்ல, சின்னையா என்னை மன்னிச்சிருங்க, நான் வீட்டை விட்டு போறேன், உங்ககிட்ட சொல்லாம போறது தப்புதான், ஆனா அந்த வீட்டுல இருந்து 2 நான் எடுத்துட்டு போறேன், நீங்க கொடுத்த தாலியும் குங்குமமும் அது எப்பவுமே உங்க ஞாபகத்தோட என்கிட்ட இருக்கும், உங்ககிட்ட சொல்லாம போறது தப்புதான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல, நான் அந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. பால்கனில நிக்கிற கார்த்திக் தொடர்ந்து திவ்யாவை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. நம்மளோட காதல் இனிமேல் அவ்வளவுதான், நம்ம 2 பேரும் எப்பவுமே சேர முடியாது, நம்மள சேர்த்து வச்ச காதலே இன்னைக்கு ஒரு நாள்ல பிரிஞ்சிருச்சு, இனிமேல் என்கிட்ட உள்ள லவ் உன்கிட்ட சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி திவ்யாவை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் செம்பா லெட்டர் எழுதுறத சஞ்சய் ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. லெட்டர் எழுதுறியா, அப்ப வீட்டை விட்டு கண்டிப்பா வெளியே போற, இதான் எனக்கு நல்ல சான்ஸ் உன்னை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. செம்பா இதை கவனிக்காம எழுதிக்கிட்டு இருக்காங்க. லெட்டர் எழுதி முடிச்சதும் அந்த நகையோட பேக்ல இந்த லெட்டரையும் வச்சிடறாங்க. லெட்டரை வச்சுட்டு சொல்றாங்க, நான் அந்த வீட்டை விட்டு போவேன் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, பெரியய்யா என்னை மன்னிச்சிருங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் போறேன், இனிமேல் இங்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க கிளம்பி போனதும் சஞ்சய் செம்பாவோட ரூம்குள்ள போறாங்க. செம்பாவோட ரூம்குள்ள போயிட்டு நகையும் லெட்டரையும் பாத்துறாங்க. ஓ, லெட்டரும் நகையும் எடுத்து வச்சுட்டு போறியா, நீ எடுக்கிற எல்லா முடிவுமே எனக்கு எப்படி சாதகமா அமையுது, இனிமேல் இந்த நகையும் லெட்டரையும் நான் பாத்துக்கிறேன், யார் கண்ணுலையும் தெரிய விட மாட்டேன், எல்லாரும் காலையில எந்திரிச்சு செம்பாவை எங்கன்னு தேடுவாங்க, உடனே நானே எல்லாருக்கிட்டையும் மாட்டி கொடுத்துருவேன், செம்பா நகையெல்லாம் எடுத்துட்டு வீட்டை விட்டே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உன்னை நீ வீட்டை விட்டு போனாலும் உன்னை நான் எப்படினாலும் தேடி பிடிச்சி என்னோட வசந்த மாளிகையில நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு லெட்டரையும் நகையும் எடுத்து அவர் வச்சுக்கிறாரு.
செம்பா யாருமே இல்லாத டைம் மெதுவா கீழே இறங்கி வராங்க. வெளியே போறாங்க. வெளியே போகும்போது அப்ப கார்த்திக் பாத்துறாரு. ஆனா இருட்டுல அவருக்கு அது உருவம் சரியா தெரியல. இது யாரா இருக்கும், இந்த நேரத்துல யாரோ வெளியே போறாங்களே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து பாக்காரு. செம்பாவோட ரூம்குள்ள போய் பாக்காரு. ரூம்குள்ள போய் பார்த்தா செம்பா இல்ல. உடனே நினைக்காரு அப்ப வெளியே போனது செம்பாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடுறாரு. அதுக்குள்ள செம்பா வெளியே போயிட்டாங்க. வெளியே போற செம்பாவை ஃபாலோ பண்ணி சஞ்சய் பின்னாடியே போறாங்க. செம்பா இதை கவனிக்காம அவங்க பாட்டுக்கு இருட்டுல நடந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் செம்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு வெளியே வராரு. செம்பா நடந்துட்டே போறாங்க. பின்னாடி சஞ்சய் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. செம்பா திரும்பி பார்க்கும்போது சஞ்சய் அப்படியே ஒளிஞ்சுக்கிறாரு. கடைசியில செம்பா ஏதோ நினைச்சு பயத்துல ஓடுறாங்க. ஓடும்போது இடையில ஒரு ஆட்டோ வந்துருது. அதுக்கப்புறம் ஆட்டோல ஏறிடுறாங்க. ஆட்டோல ஏறினது சஞ்சய் துரத்துறாரு. ஆனாலும் அவரால் பிடிக்க முடியல. உடனே கோபத்துல கத்துறாரு, ச்சே தப்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வர சொல்றாரு. எப்படியாவது செம்பாவை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க, அதுவும் இன்னைக்கே வேணும் அப்படின்னு சொல்லி ஆத்திரத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கத்துறாரு. அப்போ பார்த்து கார்த்திக்கும் பைக்ல வந்துடுறாரு. கார்த்திகை பார்த்த சஞ்சய் உடனே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. கார்த்திக் அந்த இடத்துல வந்துட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. செம்பாவை காணோம். ஆனா சஞ்சய் இவரை கவனிச்சுட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. ஆட்டோல ஏறி போற செம்பா எங்க போவாங்க? ஒரு பக்கம் சஞ்சயோட ஃப்ரெண்ட்ஸ் தேடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் செம்பாவை தேடி வந்துகிட்டு இருக்காரு. இதுல முதல்ல யார்கிட்ட செம்பா மாட்டுவாங்க அப்படிங்கறத இனி வர எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் சினி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.